நாமக்கல்ல எக்ஸல் குரூப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜ். அந்த காலேஜோட ஃபுட்டை சாப்பிட்ட 128 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இப்போ திருப்பி வந்திருக்காங்க. என்ன நடந்தது, அந்த காலேஜ் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். நாமக்கல்லை பற்றி நம்மளுக்கு தெரியும். நாமக்கல்ல முட்டை எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு காலத்துலலாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பசங்க எப்பவுமே வந்து நாமக்கல்ல இருந்து தான் வருவாங்க. அதனால ஒரு ட்ரெண்டே இருந்தது. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பையனை வந்து நாமக்கல் அனுப்பிச்சு வச்சிருங்க. 1 வருஷம் தானே கஷ்டப்பட்டு படிக்கட்டும். அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் தானே அப்படின்ற மாதிரி நெறைய பேரை போய் நாமக்கல்ல படிக்க வச்சாங்க. அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து நாமக்கல்ல தங்கி படிக்கிற பசங்க வந்து நெறைய பேரு. அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இதுவும். இதில ஒரு 5000 பேர் மேல படிக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுலயும் ஒரு 3000 பேர் மேல வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். இதில வந்து ஆர்ட் இருக்கு, சயன்ஸ், பார்மசி அந்த மாதிரி நெறைய இருக்கு. இதுக்கு எல்லாமே அங்கங்க மெஸ் இருக்கு போல. இது காமனா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல செஞ்சு ஒரு மெஸ்ஸுக்கும் போவும் போல. 26ஆம் தேதி என்ன ஆயிருக்கு, எப்பவும் போல நைட்டு டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்ட உடனேமே ஒரு 4 பேருக்கு வந்து வாமிட்டு, டைரியா அந்த மாரி வந்திருக்கு. போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே மாரி ஒரு 55 பேருக்கு வந்து வாமிட்டு, டைரியா, மயக்கம் அந்த மாரிலாம் வந்திருக்கு. போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. மொத்தமா பார்த்தா ஒரு 128 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ்ல இருக்க கிளினிக்லயே பார்த்துருக்காங்க. அதிகமாவ அங்கங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த மாரிலாம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருக்க காலேஜ் பசங்களே வந்து இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்க்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்னோனே, அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னங்க கிச்சன் எப்படி இருக்கு? இதெல்லாம் அன்ஃபிட். இந்த கிச்சன்லாம் செய்யவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அங்க இருக்க வாட்டர் சப்ளையும் பார்த்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டியா இருக்கு. இதெல்லாம் அன்ஃபிட். இது பண்ணவே முடியாது அப்படின்ற மாரி உடனே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிச்சன்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த டேங்க்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஒரு 21 ஆர்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிச்சன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி வந்து நாமக்கலோட கலெக்டர் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு இப்போதைக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணாதீங்க. நவம்பர் 2 வரைக்கும் காலேஜ் ஓப்பன் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்து நவம்பர் 2 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இங்க இருக்க பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்ணலாம். அதுவரைக்கும் காலேஜ் இல்ல அப்படின்ற மாரி கலெக்டரும் வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்க மெயினா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா, அந்த மொத்த காலேஜுக்குமே ஒரு இடம் மட்டும் தான் கிச்சனா இருந்து, அங்க இருந்து தான் ஃபுட் வந்து சப்ளை ஆயிருக்கு. இந்த ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டீம் வரும்போதே பார்த்தா அறக்க பறக்க கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவுல ஒரு பூனைலாம் எழுந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிச்சனே கிளீனா இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சம்ப், அந்த தண்ணி இருந்த சம்பு பார்த்தீங்கன்னா சேரா இருக்கு அடியில. இது எப்படி குடிச்சாங்கன்னு தெரியல. அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா ஈகோலி பாக்டீரியா அதிகமா இருந்தது. அதனால தான் பசங்களுக்கு வந்து வாந்தி, டைரியா எல்லாம் அதிகமாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலேஜ் பசங்க முன்னாடில இருந்தே இந்த ஃபுட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். சில பேர்லாம் சொல்லுவாங்களாம், தோசையில பூச்சிலாம் கிடக்குது, தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு நாங்கள் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணோம். சரி ரெடி பண்றோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த காலேஜ் பிரின்சிபலுமே அதான் சொன்னார். எவ்ரி மந்த் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். தண்ணி வந்து வெளியிலேருந்து சப்ளை வருது, அதனால மேபி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் அந்த குற்றத்தை அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி நிறைய நியூஸ்ல பார்த்தோன்னா 400 பேருன்றாங்க. ஆனால் டேட்டா படி பார்த்தா 128 பேருன்றாங்க. சில பேர்லாம் சொல்றாங்க ஒரு 4 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வருது. கரெக்டான டேட்டா யாருமே தெரியல. இந்த நியூஸ் பார்த்தா நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு 4-5 சேனல் மட்டும் தான் போடுது. நம்ம ஆர்டிகிளா பார்த்தாலும் ஒரு 4-5 நியூஸ் பேப்பர்ல தான் இருக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, யாருமே சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த காலேஜோட சேர்மேன் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, 128 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. மண்டேல இருந்து காலேஜ் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா இது வந்து இந்த காலேஜ்ல மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல. இது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம ஸ்கூல்ல அந்த ஆரோ வாட்டர் இருக்கும். அதுல பார்த்தா புழுலாம் மிதந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பாத்ரூம்லாம் பார்த்தா சரியா இருக்காது. சரி நாங்க என்ன பண்ணோம், சரி புரைச்சு போடலான்னு ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 4 பசங்க எடுத்துட்டு போய் பிரின்சிபல் ரூம் போனோம். வெளியிலே நிப்பாட்டாங்க. என்னப்பா அப்படின்னு, பாத்ரூம்லாம் சரியில்லைங்க, அதான் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அப்படியா கொடு, சரி நீங்கள் போங்க நாங்கள் பார்க்குறோன்னு அனுப்பிச்சி விட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜஸில் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி பப்ளிக் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நிறைய இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அன்னியன் படத்திலே பார்த்துருப்போம். அது என்னங்க ஃபேன் ஓடல அப்படின்வாரு, அது விரல் விட்டு ஆட்டுப்பா அப்படின்வாங்க. ஃபுட்டு சரியாக இருக்காது. அது வந்து அந்த காலத்துலேயே அன்னியன் படத்தில் வந்துச்சு. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டாலரன்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம காசெல்லாம் கரெக்டாக கட்டிடுறோம். ஆனால் அது சரியில்லைன்னா நம்ம கேட்குறதே இல்லை. இந்த மாதிரி அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ரயில்வேயாக இருக்கட்டும். நான் ஒரு வாட்டி பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு பிஸியான சீசனு. பார்த்தா அந்த பெட்டு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஏமா செருப்போட ஏறினானா என்னன்னு தெரில. அப்படியே நம்மளுக்கு விட்டானுங்க. நான் வந்து கேட்டேன், என்ன இவ்வளோ மண்ணா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா இதுதான் இருக்குது அப்படின்றானுங்க. சரி பிஸியாக இருக்க சீசன் வரேன், நம்மளுக்கு டிக்கெட் கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் தான் தட்டி விட்டு அதில் வந்தேன். இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பஸ் கம்பெனி இல்லாமல் வேறு பஸ் செலக்ட் பண்ணலாம்.
அப்படிதான் எல்லாம் இப்போ ஓட்டிட்டு இருக்கானுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது. அது என்னமோ உண்மைதான் போல இருக்கு. இப்போ ஒரு 100 பேர்ல ஒரு 2 பேர் மட்டும் தான் தைரியமா தட்டிலாம் கேட்குறாங்க. மத்த பேர்லாம் சரி விடு அப்படின்ற மாரி இருக்கும். நம்மளே கேங்கா ஹோட்டல்லாம் போவோம். அப்போ அவங்க தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. தண்ணியில பார்த்தா நல்லா தெரியும். என்னமோ ஒரு லேயர் மிதந்துட்டு இருக்க மாரி இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, "என்ன நான் ஒரு மாரி இருக்குன்னா?" அப்படியா சாரிப்பான்ட்டு எடுத்துட்டு போய் ஊத்திட்டு, திரும்பி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. திரும்பி நமக்கு தண்ணி அப்படி தான் இருக்கும். நம்ம சரி இது குடிக்க வேணாம்டா, வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம்டான்னு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நம்ம பாட்டுன்னு சாப்பிட்டு எழுந்து வருவோம். சில பேர் தான் வந்து அத பிரச்சனையாலாம் ஆக்குவாங்க. நம்ம என்ன சாப்பிட்டு நம்ம கிளம்பிற போறோம். நமக்கு என்னப்பா அப்படின்ற மாரி போயிடும். அதே மாரி நெறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோன்னா, இந்த ரோட் சைடு ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் அவன் அங்கேயே சோறு அடிப்பான். அங்கேயே எல்லாமே பண்ணுவான். ஆனா நம்ம வந்து பையா பையா நல்லா 2 சிக்கன் ரைஸ் குடுங்க அப்படின்ற மாரி வாங்கிட்டு போவோம். ஆனா நம்ம நியூஸ் அதெல்லாம் பார்க்குறோம். இந்த ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து ரெகுலரா போய் திடீர்னு ஹோட்டல்ல போய் செக் பண்றாங்க. இந்த கூட மீடியாலாம் கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து இந்த பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போய் நம்ம பார்க்கவே மாட்டோம். இந்த ரோட் சைடு ஹோட்டல்ஸ்ல மட்டும் தான் சார்ஜ் எடுக்கிற மாரி இருக்கும். இப்போ இந்த நடந்த இஷ்யூக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்களா? எவ்ரி மந்த் பண்றாங்களா? இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. பண்ணியிருந்தா இந்த மாரி ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது. இவ்வளவு நாள் ஏன் அமைதியா இருந்தாங்க? அப்படின்ற மாரி கேள்விலாம் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த காலேஜோட அலட்சியம் தான் நினைக்கிறேன். எவன் வந்து கேட்க போறான் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா காலேஜ்லாம் வந்து நார்மல் ஆள் நடத்த முடியாது. அவங்க பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். கண்டிப்பா பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இருக்கும். எவன் நம்மள கேட்கறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்டல் அந்த மாதிரி இல்ல. நம்ம போய் பிரைவேட்டா தங்கி ஹாஸ்டல்லலாம் இருப்போம். அதுவும் அப்படிதான் இருக்கு. அங்க இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே முடியாதுன்னுவாங்க. நெறைய பசங்க வந்து ஊர்லேருந்து ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன்லாம் சொல்லுவானுங்க, "சாப்பாடுலாம் ரொம்ப கண்றாவியா இருக்கும்." அப்படின்ற மாரி எல்லாம் இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த காலேஜ் வந்து மாட்டிக்கிச்சு. ஆனாலுமே நியூஸ் சேனல்ஸ்லாம் அவ்வளவா கவர் பண்ண மாரி தெரியல. எப்பவுமே ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, இப்ப கரூருக்குலாமே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அங்க போய் பார்த்தாங்க. அதே மாரி இப்ப கபடி பிளேயர் கார்த்திக் அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லியும் போறாங்க போல. அந்த பொண்ணு பாவம் ஜெர்சி போட்டு அப்படியே நிக்குது. இவங்க வராங்க, ஃபோட்டோ எடுக்குறாங்க, ஷால் போடுறாங்க, 2 வார்த்தை பேசுறாங்க, கிளம்புறாங்க. டெய்லியும் வந்துட்டு இருக்காங்க போல. அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு இப்பயாவது அந்த பலன் கிடைக்குது அப்படின்ற மாரி இருக்கும். அதே மாரி இந்த பிரச்சனைக்கும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் குரல் குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். இது வந்து எவனுமே கண்டுக்கலையேப்பா அப்படின்ற மாரி இருக்கு. ஒருவேள நார்மல் வாந்தி பேதினால விட்டானுங்களா என்னன்னு தெரியல. இதுவே உயிரிழப்பு வந்திருந்தா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த ஸ்டேஜுக்குலாம் போகாம இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து இனிமேட்டு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு காலேஜ் போய் செக் பண்ணி இது பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தோனே தான் இந்த மக்கள் வந்து திருந்துவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனை நடக்கும்போது தான் இந்த மாரி பண்றாங்க. ஏதாவது பிரச்சனை நடக்கும், மக்கள் அத பத்தி பேசுவாங்க, ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. அது அப்படியே கொஞ்ச நாள் இருக்கும், அப்படியே மறைஞ்சிரும். இந்த மாரி ஸ்கேமும் அப்படிதான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கும். அதே பேட்டர்ன்ல திருப்பி 2 வருஷம் கழிச்சு நடக்கும். மக்கள் போய் மாட்ட தான் செய்றானுங்க. ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாரி பிரெக்னன்ட் ஸ்கேம் நடக்குது. 25 லட்சம் தரோம். அந்த பொண்ண வந்து பிரெக்னன்ட் ஆக்கி விடணும். இத பத்தி பேசுங்க அப்படின்னாரு. இதெல்லாம் நாங்க பேசி வருஷ கணக்குல ஆச்சு. இப்ப அதே மாரி பேட்டர்ன்ல இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு ஒரு இஷ்யூ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருப்பி அது நடக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு வாட்டி ஆக்ஷன் எடுத்துட்டு விடாம அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தான் அது இன்னுமேட்டு இந்த மாரி பிரச்சனைலாம் வராம இருக்கும். இல்லன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இதே மாரி காலேஜ் ஹாஸ்டல்ல சாப்பிட்டு ஒரு 100 பேரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி திருப்பி நியூஸ் வரும். நீ சொன்ன மாரி இந்த நியூஸ் ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட நியூஸ் இருக்கு. இதே மாரி கேரளால பார்த்தனா அந்த ஹாஸ்டல் பசங்கலாம் ஒண்ணா போய் இந்த பக்கத்துல இருக்க ஒரு ஷவர்மா கடையில ஷவர்மா சாப்பிட்டுருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இறந்துருச்சு. ஒரு 57 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்ப வந்து பயங்கரமா கேஸ் ஆகி அந்த ஹோட்டல்ல சீல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மாரி இஷ்யூ நடந்துட்டே தான் இருக்கு. கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஷவர்மாவும் பேன் பண்ணிட்டேன்னானுங்க. ஆனா இன்னும் ஷவர்மாலாம் வித்துட்டு தான் இருக்கானுங்க. அது என்ன கதைன்னு தெரியல. இந்த நாமக்கல் காலேஜ் இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாரி எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து ஹைஜீனிக்கா இல்ல சரியா மெயின்டெயின் பண்றது இல்ல அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.